ஹாய் வெல்கம் டு காஷ் இன்ஃபோட கம்பெனி. நம்ம இந்த வீடியோவில் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டொமைன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எந்த டொமைனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டொமைனில் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன டொமைன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஓகே, இந்த டொமைனில் வந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து செக்யூராக வைக்கிறது அண்ட் சர்வர் செக்யூராக வைக்கிறது, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சைபர் செக்யூரிட்டியில் வந்து பண்ணுவாங்க. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஐ. ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இங்கே என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேட் பாட் வந்து கிரியேட் பண்ணிவிடுவாங்க, அது வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரெயின் பண்ணி அதுக்கிட்ட நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட்டை வாங்குறது. எக்ஸாம்பிள் சேட் ஜிபிடி அப்படின்னு சேட் பாட் வந்து நம்ம சொல்லலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாப் போர்ட்டல் இல்லை ஆன்லைன் லேர்னிங் போர்ட்டல் அண்ட் இ-காமர்ஸ். ஓகே, இது எல்லாமே வெப்சைட்டில் வந்து ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் அப்ளிகேஷன். இங்கே என்ன வந்து ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் பேங்கிங்கு அண்ட் ஜிபே, ஃபோன்பே. ஓகே, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் மொபைல் அப்ளிகேஷனில் தான் இருக்கும், அது வெப்சைட்டில் வந்து அவைலபிள் இருக்காது. எக்ஸாம்பிள் ஜிபே வச்சுக்கோங்க, ஜிபேயில் வெப்சைட்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரௌசருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு அந்த மாதிரி பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க எல்லா பர்மிஷன்ஸ்க்கும் அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம அலோ கொடுத்தா வந்து ஆக்சஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணும். ஓகே, இப்போ ஜிபேயில் பார்த்தீங்கன்னா வந்து சிம் கார்டு இருக்குது, அந்த சிம் கார்டை ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் வந்து அந்த ஜிபேக்கு இருக்குது. ஓகே, அப்போ இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், உள்ளே போகும், அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட் அண்ட் டெவோப்ஸ். ஓகே, கிளவுட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வர் வந்து ரெண்டுக்கு இருக்குது ஃபுல்லாகவே கிளவுடு, அண்ட் டெவோப்ஸ் வந்து அதை ஆட்டோமேட் பண்ணுறது. ஓகேவா? ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து நான் கிளவுடில் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் AWS, Azure, GCP. அங்கே வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுவேன். டெவோப்ஸ் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்னா அதை ஆட்டோமேட் பண்ணுவேன். ஓகேவா? இல்லை நீங்கள் கிளவுட் ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம், டெவோப்ஸ் ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் க்ளவுட் இருந்துச்சுன்னா வந்து AWS இல்லை Azure இந்த மாதிரி நீங்கள் க்ளவுட் வந்து யூஸ் பண்ணணும். டெவோப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் டெவோப்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். ஓகேவா? டேட்டா சயின்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே, டேட்டா சயின்ஸ்னா டேட்டாஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட் இருக்கு, அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது. நாளைக்கு என்ன இருக்கும், நாளைக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கும் நம்மளோட ஷேர், அது எல்லாமே டேட்டா சயின்ஸில் வரும். டேட்டா அனலைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது. ஓகேவா? அந்த வெப்சைட்டில் பர்டிகுலர் இந்த டேட்டில் மட்டும் அதிகமாக சேல் ஆகுது ஏன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஏதாச்சும் ஒரு நிறைய அவங்களோட டேட்டா எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா அனலைஸ் டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் கரெக்டாக இந்த டேட்டில் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகே, கரெக்டாக இந்த டேட்டில் வந்து சேல் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்டாக கொடுக்கறது தான் டேட்டா அனலிஸோட ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஓகேவா? ஒரு பெரிய அப்ளிகேஷன்ப்பா, அது மொபைல்லாம் ரன் பண்ண முடியாது, வெப்சைட்லாம் ரன் பண்ண முடியாது அப்படின்னா டெஸ்க்டாப்பாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப்பு, ஓகே, MS வேர்டு அண்ட் அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை தான் பண்ணுவாங்களே தவிர மொபைல் வெப்சைட்டை வந்து பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாம்பிள் ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன், அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா வந்து புக் ட்ரேடிங் அப்ளிகேஷன். இதோட சாம்பிள் டாக்குமெண்டேஷன் தான் இது. இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, வெப் அப்ளிகேஷன்னால ஃப்ரண்ட் எண்டில் நம்ம HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரௌசரில் இந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது, இமேஜை டிஸ்பிளே பண்ணுறது, வீடியோவை டிஸ்பிளே பண்ணுறது, இது எல்லாமே HTML லாங்குவேஜ் மூலமாக பண்ணுவாங்க. CSS லாங்குவேஜ் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த கண்டென்ட்டுக்கு கலர்ஸ் கொடுக்கறது அண்ட் ஸ்டைல்ஸு அண்ட் அனிமேஷன்ஸ், இது எல்லாமே CSS லாங்குவேஜ் மூலமாக பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JavaScript லாங்குவேஜ். இது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை வேலிடேஷன் பண்ணுறதுக்காக JavaScript லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இது வந்து மொபைல்லையும் என்னோட வெப்சைட் கரெக்டாக ஒர்க் ஆகணும்ப்பா, லேப்டாப்லையும் கரெக்டாக ஒர்க் ஆகணும்ப்பா அப்படின்றதுக்காக ஒரு ரெஸ்பான்சிவ் பர்பஸ்க்காக இந்த பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இதை பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது நமக்கு CSS மேக்ஸிமம் தேவைப்படாது. ஓகே, 90% பூட்ஸ்ட்ராப்லேயே எதுவும் ஒரு 10% மட்டும் தான் நமக்கு CSS தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பேக் எண்டில் வந்து ஜாவான்ற மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கணும், ஸ்ப்ரிங் பூட்ன்ற வெப் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணி. ஓகே, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்கு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர். ஓகே, டேட்டாபேஸ் வந்து என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. MySQL, எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல். ஆனால் ஜாவா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஆரக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எஸ்கியூஎல் சர்வர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அது உங்களோட இருப்போம், நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, எல்லாருமே வந்து எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் ஜாவா டெவலப்பர்ஸ் எல்லாமே எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் விஷுவல் ஸ்டுடியோ எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா வந்து ஒரே இடத்துல HTML, CSS, JavaScript ஓகே எல்லாமே யூஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா விஷுவல் ஸ்டுடியோவில் பண்ணிருக்கேன். ஓகே, எக்லிப்ஸ்லையும் பண்ணலாம் இதே ப்ராஜெக்ட், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே எங்களோட கம்பெனியில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணி பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி பேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து www.kaushifotech.com/placed-students. ஓகே, இந்த URL வந்து யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்டோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து யூசர் மாடியூல்னு இது வச்சுருக்கேன். ஓகேவா, யூசர் மாடியூல்னு எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டில் சைன் அப் பண்ணுறதுக்கும் லாகின் பண்ணுறதுக்கும் ஒரு யூசர் மாடியூல்னு வச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இ-காமர்ஸ் பாருங்களேன், அமேசான் இ-காமர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சைன் அப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லாகின் வந்து பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க எல்லா வெப்சைட்டும், அதுக்காக யூசர் மாடியூல். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டல் மாடியூல். ஓகே, இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணாதான்ப்பா என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் ஆர்டர் பண்ணுறது இது எல்லாமே இந்த போர்ட்டலுக்குள்ளே தான் பண்ண முடியும். ஓகே, அப்போ அந்த போர்ட்டலுக்குள்ளே போகணுன்னா அந்த யூசர் லாகின் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். யூசர் இல்லைனா போர்ட்டலுக்குள்ளே போக முடியும். ஓகே, அதுக்காக தான் இங்கே போர்ட்டல் மாடியூல்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் மாடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் மாடியூல். ஓகே, இந்த புக்கு நான் அந்த போர்ட்டலுக்குள்ளார அந்த புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷோ பண்ணுவோம். சரியா, ஷோ பண்ணிவிட்டு அப்போ யூசர் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் மாடியூல் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்காக ஆர்டர் மாடியூல்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே யார் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தராங்கன்னா Kaushifotech CEO நம்மளோட வெங்கட் சார். இவர் மைக்ரோசாஃப்ட்டில் MVP அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இந்த ப்ராஜெக்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். சரியா, இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட நிறைய ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சப்போஸ் இல்லை உங்கள் காலேஜில் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கூட நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்டான டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.kaushifotech.com/final-year-project அப்படின்ற போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இந்த லிங்க் வந்து உங்களோட யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கோர்ஸும் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா, நீங்கள் எங்ககிட்ட வந்து கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்போ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுக்கான லிங்க்ஸும் யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அதுக்கான ஃபோன் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி அண்ட் அட்ரஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.